வாழ்க நலத்துடன். இன்றைக்கான விடுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊசி நிலையா கிணற்றுக்குள் ஒரு அடி தண்ணி. அது என்ன? கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வெண்பூசி ஜூஸ் மட்டும் தாங்க குடிச்சேன். அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்காக அப்படியே விட்டுட்டேங்க. காலையில் எதுவுமே சாப்பிடல. மதியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேப்சிகம், அதுக்கப்புறம் காளான் போட்டு ஒரு கொஞ்சமாக மசாலா எல்லாமே போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணேங்க. சாப்பாடு வந்து நல்லா பரட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியலும் சாப்பிட்டேங்க. இதான் நான் மத்தியானம் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து 2 எப்பயும் போல் வாழைப்பழம் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிள்ளைங்களுக்கு எனக்கு மொத்தமாக வந்து தோசை சுட்டு வச்சுருவாங்க. ஒரே தட்டில் தோசை சுட்டு வச்சு அதை அப்படியே சட்னி ஊற்றி நான் பிள்ளைங்க எல்லாமே ஒரே தட்டில் வந்து அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊட்டி விட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் டயத்துக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எப்போயுமே நான் ரெகுலராக வந்து நைட் ஃபாலோ பண்ணுவேங்க. நீங்கள் எப்படி நைட்டு பிள்ளைங்களோட எப்படி உட்காந்து சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் பிள்ளைங்களோட வந்து பேசிவிட்டு அப்படியே சாப்பிடுவீங்களே, நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.